முக்கினிசுரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், அங்கார பகவான் செவ்வாய் ஆட்சி வீடு. விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. இப்போ நேரங்கள் நல்லா இருக்குது. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் வந்துட்டுருக்குறாங்க. ராசிக்கு வேண்டிய சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறாரு. கேது கூட கல்யாணத்தில் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு. சூரியன் எப்போல்லாம் வலிமை பெறாரோ அப்போல்லாம் விருச்சிக ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, சுக்கிரன் புதன் சஞ்சாரமும் நல்ல விதமாக தான் இருக்குது. புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்த 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் இருப்பார். நேரம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம் சுக்கிரன். 7 கூடியவன், கலசர ஸ்தானாதிபதி. அடுத்து வந்து விரைய ஸ்தானாதிபதி. அவர் வந்து ராசியில் சந்திரித்து குரு பார்வைக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ சுக்கிரன் புதன் சூரியன் இந்த 3 கிரகங்களுமே விருச்சிக ராசிக்கு சாதகமாக அடுத்து வருகின்ற காலத்தில் இருக்க போகின்றன. இதுக்கு முத்தாப்பா வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 5 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, பஞ்சம ஸ்தானாதிபதி வந்து வக்கரம் அடைகிறாரு. குரு வக்கரம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. குரு வக்கரம் ரிஷப ராசியில் அடைகிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் தேதி அடைகிறாரு. அவர் 9/10/2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி, அடுத்த வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் தான் இருப்பார். ஸோ இந்த இடைப்பட்ட 4 மாத காலம் நல்லாயிருக்கும். 9/10/2024 3/2/2025 வரைக்கும் குரு வக்கரம் அடைகிறாரு. மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் வக்கரம் அடைஞ்சு ரோகிணி 3ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கு பின்னாடி நேர்கதியில் பயணிக்கிறாரு. வக்கரம்னா என்ன சார் அப்படின்னம்னா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். கிரகங்கள் பொதுவாக வக்கரம் அடையும். எல்லா கிரகங்களுமே வக்கரம் அடையும். இதில் சந்திரனுக்கு அந்த வக்கர தோஷம் கிடையாது, ராகுகதிகளுக்கும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பின்னோக்கி போகிற கிரகங்கள். அதனால் ராகுகதிகளுக்கு வக்கரம் கிடையாது. முன்னோக்கி நகர்கள் கிரகங்களுக்கு வக்கரம் உண்டு. அந்த வகையில் பார்த்தோம்னா சூரியனுக்கு 9ஆம் இடத்துல குரு வரும்போது வக்கரம் அடைகிறாரு. சூரியனுக்கு 9ஆம் இடத்துல குரு வரும்போது வக்கரம் அடைவார். சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம், எளிதான வழி. இதுபோல் தான் சனி பகவான் அப்படி தான். சூரியனுக்கு வந்து 9ஆம் இடத்துல வரும்போது வக்கரம் அடைவார். சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார். இப்போ சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. வருகிற நவம்பர் 15ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஓகே நேர்களே, ஏன்னா சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் தான் விருச்சிக லக்கணத்துக்கு. 3 4 கூடியவன். ரைட்டு. இப்போ வந்து குரு வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கிறாரு. அடுத்து வந்து குரு வீட்டுக்கே போவார், குரு பார்வைக்கு வருவார். ஸோ சுக்கிரன் சஞ்சாரம் வந்து விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பை கொடுக்குது. நல்லா இருக்குங்க. இடையில கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்லலை. இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து ஓரளவு ரிலாக்ஸாக தான் இருக்கிறீங்க. செப்டம்பர் மாதத்துலேயே கொஞ்சம் மாற்றம் இருக்குது. கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப குருஷியலாக இருந்துச்சு உங்களுக்கு. அது பர்டிகுலராக சொல்லணும்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சங்கடப்பட்டீங்க. ஜூனுக்கு மேலே ஓரளவு ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் ஓரளவு படிப்படியாக உங்கள் கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி ஓரளவு நல்ல நம்மளை இருக்கிறீங்க. ராசிக்கு தான் சொல்கிறேன். இது போக உங்கள் லக்கணம் தசாபுத்தின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சில பலன்கள் வந்து முன்ன பின்ன இருக்கும். இருந்த போதிலும் இப்போதைக்கு சூரிய புதன் சுக்கிரன் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா இப்போ நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். ஓகே நேர்களே, சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரியா? சுக்கிர திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மாதக்கணக்கில் நல்லபடியாக இருக்கும். அடுத்து குரு வந்து ஒரு வருடக்கோள். அவர் கொடுக்குற பலன்கள் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஒரு 4 மாத காலத்துக்கு அவர் கொடுக்குற பலன்கள் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விருச்சிக ராசியில் கடன் வாங்கி கொடுத்தவங்களுக்கு உடனே பணம் கிடைக்கும். அதாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உடனே திருப்பி கிடைக்கும். கடன் கொடுத்து சங்கடப்படத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருப்பீங்க. கடன் பிரச்சனை தீரும். அதெல்லாம் வந்து குரு பைசல் பண்ணிடுவார். சரியா? 6ஆம் இடத்தை நோக்கி வரதுனால கடன்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் பைசல் ஆயிரும். நிறைய நேரில் என்ன கேட்குறாங்க, சார் கடன் வாங்கியிருக்கேன் சார், தீர்வுக்கு என்ன சார் வழினா, கடன் வாங்காமல் இருக்கணும். கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்துறது நல்ல அமைப்பு தான். சரி சார் வாங்கிட்டோம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது சீக்கிரத்துக்கு அடைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். பணத்தை சோர்ஸ் பண்ணணும், பணத்தை சேமிக்கணும், கடன் அடைக்கணும். அதுக்கு என்ன ஜோதிடத்தில் என்ன சொல்லுதுன்னா, சில பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம். சரியா? செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில் சிவன் கோயிலுக்கு போகலாம். சிவபெருமானை கும்பிட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர மதியம் 1 to 2 பணத்தை திருப்பி கொடுக்கலாம். அதுபோக வந்து வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயை கும்பிடலாம். எறும்பு புத்துகளுக்கு வந்து பச்சரிசி மாவு, தூள் சர்க்கரை, எள்ளு போட்ட பணத்தை தீனியாக போடலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு பலன்கள் எப்படி பார்த்தோம்னா, லாட்டரி சீட்டு அடிக்கிற யோகம் இருக்குது. போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாட்டரி சீட்டில் பரிசு கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் மகாதன யோகம் லக்கண ரீதியாக 2, 5, 9, 11 வலுத்து சம்மந்தப்பட்ட திசைகள் நடந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து விருச்சிக ராசி
மேச லக்கணம் 2 கூடியவன் யார்? சுக்கிரன். சுக்கிர தசை நடக்கு. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, சுப தொடர்பில் இருக்கிறாரு. ராசிக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம் நல்லா இருக்குது, 9ஆம் இடம் தனுசு நல்லா இருக்குது, 11ஆம் இடம் கும்பம் நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாட்டரி சீட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். அது வந்து லக்கண ரீதியாக சில கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த அமைப்பு கூடும். அதுக்கேற்ற தசாபுத்தியும் நடக்கணும். 2 கூடியவன் தசாபுத்தி நடக்கணும். இன்னும் 2ஆம் இடம் தான் வந்து பணத்தை கொடுக்குற இடம், தனஸ்தானம். ஒரு மனிதனுக்கு அபரிதமான பணத்தை கொடுக்கணும்னா 2 கூடியவன் வலுப்பெறணும். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், விருச்சிக ராசி மேச லக்கணம் 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் தசை நடந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கணும். சரியா? நல்ல பலனை கொடுப்பாரு. இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா மூலத்திரியோனை ஆட்சி போட்டு லக்கணத்தையே பார்ப்பார். சரியா? அப்போ வந்து 2 கூடியவன் வளர்த்துட்டான்னு அர்த்தம். 2 கூடியவன் ஆட்சி போட்டு இருக்கிறான். அதுபோல் சூரியன், குரு, சனி பகவான் இவங்க 3 பேரும் ஆட்சி போட்டு இருந்தாங்கன்னா மேச லக்கணத்துக்கு வந்து அளப்பரிய பலன்களை கொடுப்பாங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை வந்து சொல்கிறேன். நான் விருச்சிக ராசி மேச லக்கணம், சுக்கிரன் ரிஷபத்திலேயோ இல்லைன்னா துலாமிலேயோ இருக்கணும். சனி பகவான், சூரியன், குரு இவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும். இதில் வந்து குரு பார்வை வந்து இந்த கிரகங்களுக்கெல்லாம் விழணும். சரியா? விழுந்துச்சுன்னா அந்த மகாதனையும் பரிபூர்ணமாக வேலை செய்யும். சரியா? சூரியனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கணும். சூரியனும் வந்து ராசிக்கு குரு பார்வைக்கு வரணும். சரியா? 9ஆம் இடத்துல குரு இருந்து சூரியனை பார்க்கணும். சரியா? ராசிலே குருவின் உச்சமானாலுமே பார்ப்பார், 5ஆம் பார்வையில் பார்ப்பார். இப்படி சில அமைப்புகள் இருக்கணும். சரியா? நேரில் அமைப்புகள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த மகாதன யோகம் இருந்துச்சுன்னா லாட்டரி யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கும். பெரிய பல்காக ஒரு தொகை அடிக்கலாம். சரியா? இந்த அமைப்பில் இருக்கணும். நான் இதுக்கு மேலே அந்த இதை சொன்னோம்னா உங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகிப்போம். அது நம்மளுடைய நோக்கம் இல்லை. உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஒரு லக்கணம் சொல்லி லக்கணத்துக்கு வேண்டிய கிரகங்கள் தங்களுக்குள்ளே நல்ல தொடர்பில் இருக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்கும். அது இது லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்கர பயிற்சியில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு, ஊதியம் வாங்குறவங்களுக்கு சம்பளம் 2 மடங்கு உயரும், 2-3 மடங்கு உயரும். இன்க்ரிமெண்ட் வந்து பல்காக கிடைக்கும். சரியா? அதனால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க. அது மாதிரி வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். சிம்மாசனத்தில் உயர காலம் இருக்குது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரியன் சஞ்சாரமும் நல்லா இருக்குது. சரியா? சூரியன் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. அதுவும் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும். சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது. சரியா? இடம், மனை, வீடு வாங்கி போகிறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது. குரு பயிற்சி, இந்த வக்கர பயிற்சி வந்து உங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார். உங்கள் லைஃப்பை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அது பின்னாடி பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதனால் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே ஷேக்கிங் ஆகாதீங்க. எதுலையுமே தடமாற்றம் இல்லாமல் ஸ்டெடியாக இருங்க. எல்லாம் சரியாயிரும். பின்னாடி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. அதுபோக வந்து சில பேருக்கு தூக்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். சரியா? தூக்கத்தில் சில பேருக்கு தூக்கம் வராமல் போகும், தூக்கம் கெட்டு போகும், தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை நோக்கி போகிறதுனால தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். பண பிரச்சனை தீர்ந்து போயிடும். சொத்து பத்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்பா விஷயத்துலையும் சில பிரச்சனைகள் வரலாம். சரியா? தகப்பன் விஷயத்துலையும் சில சிக்கல் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தகப்பனார் விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கிரகம் வக்கர பயிற்சி அடைகிறதுனா நல்ல பலன்களை கொடுத்தாலும் சில அசுப பலன்கள் கொடுக்க தான் செய்யும். எந்த கிரகமே வந்து 100க்கு 100 நல்ல பலனை கொடுக்காது. சரியா? 100க்கு 100 எந்த கிரகமுமே நல்ல பலனை கொடுக்காது. சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுக்கும். அதை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கணும். மழை தேவைப்படுது. மழை வந்து நமக்கு வேணும். மழை இல்லைன்னா நாட்டில் ஒன்றுமே நடக்காது. மாறி இல்லை என்றால் ஏதும் இல்லை. ஆனால் மழை பெய்யறதுனால சில பக்க வலிகளும் இருக்கும். உஷ்ணத்தை கிளப்பி விட்டுரும். சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் உடம்புக்கு. கிளைமேட் சேஞ்சால் சில பேர் ஜலதோஷம் பிடிக்கும். பக்க வலிகள் இருக்க தான் செய்யும். ஆனால் மழை வேணும். மழை இருந்தால் தான் நமக்கு நாட்டுக்கு நல்லது. சரியா? அது மாதிரி தான் இந்த குரு வக்கர பயிற்சி 100க்கு 90% நல்ல பலன்களை கொடுக்கும். 10% உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தாப்பனார் உறவில் சில பிரச்சனைகள் வரும், பார்த்துக்கோங்க. அதுபோக பிள்ளைகள் விஷயத்திலும் சில கான்ட்ராவர்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ராசியில் சுக்கிரன் வரப்போகிறாரு. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராசியில் உட்காந்து 1 மாத காலம் இருப்பார். குருவை பார்ப்பார். மிகச்சிறப்பு தான். இப்போ ராசிக்கு 7-12 கூடியவனும் ராசிக்கு 2 கூடியவனும் தங்களுக்குள்ளே சந்திக்கிறது நல்ல விசேஷம்தான். சுப செலவு இருக்கும். இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா 2-5 வருது கூடுதல் சிறப்பு தான். சரியா? 2-5 7-12 வரும். ஸோ 2-5 வருதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். ஸோ அதிர்ஷ்டத்தால் பணம் வரும்.
இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த லாட்டரி சீட்டு யோகம்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதில் பாதி இதில் கிடைக்குது. அந்த யோகத்தில் பாதி யோகம் இந்த அமைப்பில் வரும். குரு சுக்கிரன் பார்த்துக்கிறதுனால ரிஷபராசிக்கு வந்து 2-5 கூடியவர்கள் தங்களுக்குள்ள ஒரு பரிமாணத்தை வச்சுக்கிறாங்க. சுக்கிரன் நல்ல விதமாக பார்ப்பார். வக்கர குருவை சுக்கிரன் பார்க்கறது கூடுதல் சிறப்பு தான். அதுக்கடுத்து சுக்கிரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு தான். சரியா, நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக இருக்கும். 12 கூடியவன் 2ஆம் இடத்துல வந்துட்டு 8ஆம் இடத்தை பார்க்குறது வந்து வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் வேலை பார்க்குறவங்க, அந்நிய தேசத்தில் போய் வேலை பார்க்குறவங்க, கார் டிரைவர் ஓட்டுறவங்க, அந்நிய தேசத்தில் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா, இங்கேருந்து நிறைய பேர் போய் கல்ஃப் கண்ட்ரியில் வந்து டிரைவராக இருப்பாங்க, கால் டாக்ஸி விட்டுட்டு இருப்பாங்க, வாங்கி விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம். சரியான இப்படி தான் பலன் வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குரு வக்கர பயிற்சி விருச்சிக ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. அடுத்து புதன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அருமையான இப்போ அவரும் குருவை பார்ப்பார். அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும். அதுதான் இந்த லாரி சீட்டு யோகம்னு சொன்னேன். லாரி சீட்டு யோகங்கிறது என்ன, எதிர்பாராமல் நடக்கிறது தான், சொல்லி வச்சு வரப்போகிறது கிடையாது, திடீர்னு அடிக்கிறது தான், பம்பரும்பாங்க அதை. அதனால தான் அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த காலத்தில் நடக்கும். இப்போ குரு வக்கர பயிற்சிக்கு வந்து சுக்கிரனும் புதனும் துணை புரிகிறாங்க. சரியா, நேரில் அடுத்து சூரியனும் உங்கள் ராசிக்கு வருவார். ராசி 12ஆம் இடத்துல வந்து நீசம் அடைஞ்சு அடுத்து நீசபங்கம் அடைஞ்சு அப்படியே வந்து உங்கள் ராசிக்கு வருவார். குரு பார்வைக்கு வருவார். சிவராஜ் யோகம் மிக அருமையாக இருக்கும். தொழில் மிக சிறப்பாக இருக்கும். சரியா, அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் நல்லா இருக்குங்க. தீபாவளி அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, அதுபோல் குருடைய வக்கர பயிற்சியும் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து சனி பகவானும் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து நேர்கதியில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவார் நவம்பர் 15. அது ஒரு வகைக்கு நல்லதான். 5ஆம் இடத்தை நோக்கி போவார். 5ஆம் இடத்தை நோக்கி போகிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. புத்திர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அர்த்தம சனியோட தாக்கம் குறைஞ்சிரும். உங்களுக்கும் உங்கள் தாய்க்கு ஏற்பட்ட மன வருத்தம், பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருப்பீங்க. குடும்பத்தோட சந்தோஷம் இருக்கும். சொந்த பந்தத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். ஒரு நட்பான உறவு இருக்கும். நல்லபடியாக பார்க்கப்படும். இருந்தபோதும் அடுத்த சனி பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்கு அந்தளவு நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு ஜோதிடர் முறையில் எல்லாத்தையும் சொல்லணும். சில பேர் வந்து இந்த சாதகத்தை மட்டுமே சொல்லிட்டு போவாங்க. நானும் பார்ப்பேன், பல வீடியோலாம் பார்ப்பேன். நம்ம ஒரு ஜோதிடராக இருந்துட்டு மற்றவங்க எப்படி போடுறாங்க பார்ப்பேன். அவங்க வந்து அந்த சாதகத்தை மட்டும் சொல்லுவாங்க. குரு வக்கர பயிற்சினா அப்படியே ஆன பூனை விருச்சிக ராசி அப்படியே திருப்பி குப்புறு போட்ட மாதிரி ஆகி போதும் அப்படிம்பாங்க. விருச்சிக ராசிக்கு சில பலன்கள் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை தான் நான் வருஷப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் சில பாதகங்களும் இருக்கும். சரியா, அதையும் சொல்லணும் ஜோதிடர். நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது மட்டும்தான் கேட்பேன், எனக்கு நல்லதாக நடக்கணும், எனக்கு வீட்டிலேயே உட்காந்துருப்பேன், ஆனால் எல்லாமே என்னை சுற்றி நடக்கணும், எனக்கு எல்லாமே வீடு தேடி வரணும். சத்தியமாக நடக்காது. சரியா, மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தரும், மெய்வருத்த கூலி தரும். எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். அதுக்கு வந்து கிரகங்கள் வந்து துணை புரியும். ஒருத்தர் வந்து சோம்பேறியாக இருக்கிறான்னா அவனுக்கு கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். சரியா, சனி பகவான் வந்து ரொம்ப வீக்கான இடத்துல இருந்திருப்பார். 3ஆம் இடத்துல ரொம்ப கெட்டு போய் முடக்கி போட்ட மாதிரி இருந்திருப்பார். எந்திக்கவே மாட்டான், ஆள் சோம்பேறியாக இருப்பான், சோம்பேறியாக இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே நடக்காது. சரியா, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. செவ்வாய் சிறப்பாக இருப்பார். 3ஆம் இடத்துல அருமையாக இருப்பார். சுக்கிரன் கூடிய குரு தொடர்பில் இருந்தார்னா டியூட்டிக்காக இருப்பான். அப்படி வருமுன் எழுமுன் அப்படின்னு இருப்பான். அப்படி எந்திக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசனை போட்டு அப்படியே படாப்பட்டாக இருப்பான். செவ்வாய் அவர் செய்வார். சுறுசுறுப்பு சொந்தக்காரன் செவ்வாய் பகவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட அமைப்பு இருக்கும். சரியா, நேரில் அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. கோச்சார பலன்கள் ஒரு பக்கம் நீங்கள் விருச்சிக ராசி கேட்டாலுமே, விசாகம், அனுசம், கேட்ட இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டாலுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்தந்த காரகத்துவங்கள் உள்ள கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்தந்த காரகத்துவம் இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். சோம்பலாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கணும், அப்படி மந்துன்னு இருக்கணும்னா சனி பகவான் இருக்கணும். சனி பகவான் வந்து ஏடகூடமாக மாட்டி கெட்டு போயிருந்தாருன்னா மந்துன்னு இருப்பாங்க. சரியா, எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருப்பாங்க. அது மாற்றவே முடியாது. அவனுக்கு எதை கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கை நிறைய போய் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு நல்லபடியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வாடானாலும் ஒழுங்காக சாப்பிட மாட்டானுங்க. போகிற வழியில் பணத்தை கீழே போட்டுட்டு வந்துடுவானுங்க. பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லைன்னா அங்கே கொடுத்து இங்கே கொடுத்துன்னு ஏதோ ஒரு கதையாக தான் சொல்லுவானுங்க. சிறப்பாக செய்ய முடியாது. ஸோ கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். காரகத்துவங்கள் நல்லா இருக்கணும். ஆதிபத்திய விஷயங்கள் நல்லா இருக்கிறதோ இல்லையோ காரகத்துவங்கள் நல்லா இருக்கணும். ஒரு மனிதனோட செயல்பாடுக்கு வந்து கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா அவனோட செயல்பாடு நல்லாயிருக்கும். எப்போ ஒரு மனிதனோட செயல்பாடு திருப்தியாக இருக்கோ அவன் அவனுக்கு நல்லவனாக இருக்கான்னு அர்த்தம். அவனுடைய செயல்பாடு அவனுக்கு நல்லா இருக்குது. அடுத்து போக பிறருக்கு, இந்த சமுதாயத்துக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவரால் மற்றவங்களுக்கு என்ன பங்களிப்பு கிடைக்கு, அது வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. சரியா நேர்களே, அதனால் ஒரு சொல்லுவாங்க, காலையில் 6 மணிக்குள்ளே எந்திக்கிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்பாங்க. ஏன்னா 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க செய்கிற வேலையெல்லாம் டக்குன்னு செஞ்சுருவாங்க. காலை கடனை முடிக்கிறது, மற்ற வேலையை பார்க்குறது, பால் பாக்கெட் வாங்கிட்டு வருது, வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கி கொடுக்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, பூஜை பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். 9 மணிக்குள்ளே கிளம்பி போயிடுவாங்க.
இவன் 8 மணிக்கு எழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே குப்புற போட்ட மாதிரி ஆகிப்போயிடும், ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? பல்லு விளக்கும் போதே குளிக்கும் போதே காப்பி குடிக்கும்போதே எல்லா வேலையும் பார்க்கணும், அப்படி ஒரு வேலையாக ஆகி போயிடும். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து கிரகங்களுடைய காரகத்துவங்கள் நல்ல விதம் அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, அது கிரகங்களும் ஒத்துழைக்குது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து அப்படிப்பட்ட கிரகங்கள் சுக்கிரன், புதன், சூரியன், குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. இப்போ வந்து விருச்சிக ராசியில் வந்து இந்த புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசையெல்லாம் நடந்துகிட்ருக்குறோம். அதில் வந்து இப்போ அதில் பார்த்தோம்னா சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லபடியாக இருக்கும், மாதக்கணக்கில் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறதுனால சுக்கிர திசை ஓரளவு நல்லாயிருக்கும். எந்த புத்தி நடந்தாலும் தசாநாதன் வந்து கோச்சாரத்தில் வளர்க்குறதுனால நல்லாயிருக்கும். அடுத்து சூரிய திசை நடக்கிறவங்களுக்கும் கார்த்திகை மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். சரியா? புதன் திசை நடக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு மத்தியம பலன் கிடைக்கும். கேது திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? கேது வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு, ஓரளவு வீடு கொடுத்தோன்னு புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால கேது, புதன், சுக்கிரன், இப்படி தான் சொல்லணும். புதன், கேது, சுக்கிரன் இந்த தசா புத்தி நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? தசாநாதர்கள் தான் சொல்கிறேன், புத்திநாதர்கள் எப்படி இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நான் ஒரு கோச்சாரத்தில் வச்சுட்டு ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறது தான், ஒரு கால்குலேஷனை சொல்கிறது தான். கரெக்டாக இருக்குமான்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் ரிலேட்டடாக இருக்கும். சரியா? ரிலேட்டடாக இருக்கும். எக்ஸாக்டாக இருக்குமான்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜாதகத்தை பார்க்காம யாராலையும் பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது, எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் அந்த லக்கண ரீதியாக தசாபுத்தி அந்தரத்தை வச்சு மாதக்கணக்கில் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். நல்லா தான் பார்க்கப்படுகிறது. நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? கேட்டை நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. விசாகத்துக்கு நல்லா இருக்குது. குரு வக்கர பயிற்சியாகி அடுத்து குரு, சுக்கிர, புதன் பார்வைக்கு வருது, கூடுதல் சிறப்பு தான். அனுஷம் சனி பகவானுடைய நட்சத்திரம், வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. அனுச நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அனுச நட்சத்திரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு, ராகுவின் சாரம் வாங்கியிருக்கிறாரு, சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அவர் பூரட்டாதிக்கு போகணும். சரியா? பூரட்டாதிக்கு போகணும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த வரையில் 2 மாத காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. சார பரிவர்த்தனை வேறு நடந்திருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துலையும் ராகுவும் சனி பகவானும் சார பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஒரு கேந்திரத்திலும் கோணத்திலும் கிரகங்கள் சார பரிவர்த்தனை நடந்திருக்கு, நல்ல விதமாக இருக்காது. அதனால் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பின்தங்கிய பலன் தான் இருக்கும். வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சனி பகவானுக்கு வழக்கு போட்டுவாங்க, சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் வந்து இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பலன்கள் வந்து கொஞ்சம் இதாக தான் கிடைக்கும், ஒரு பெர்சன்டேஜில் தான் கிடைக்கும். அனுச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நட்சத்திரநாதன் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. பொதுவாக ஒரு பலன்கள் சொல்லும்போது ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும், நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும், லக்கணாதிபதி அதெல்லாம் ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் கோச்சாரத்தில் வந்து நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் எடுத்துடலாம். லக்கணம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிய முடியும். ஸோ கோச்சார முறையில் பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் முறையில் நான் நட்சத்திரத்தையும் ராசிநாதனை வச்சு பலன் சொல்கிறேன். உங்கள் ராசிநாதன் இப்போதைக்கு ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்தாலுமே வீடு கொடுத்த புதன் வந்து உச்சமாக இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். அடுத்து செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 9ஆம் இடத்துல நீசம் அடைவார். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது 50% நல்லதான். நீசம் அடைகிறாரு. 6 கூடையவர் 9ஆம் இடத்துல நீசம் அடைகிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. கடன் 9 பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். அதான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னேன், கடன் கொடுத்தவங்களாம் வந்து திருப்பி கொடுப்பாங்கன்னு. ஏன்னா அவங்க ராசிக்கு 6 கூடிய புதன் செவ்வாய் வந்து ராசிநாதனாக இருந்தாலுமே 9ஆம் இடத்துல நீசம் அடைவார். செவ்வாய் நீசம் அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய நேர்வழி குறைஞ்சி போயிடும். சந்திரன் அந்நேரம் நல்ல நிலைமையில் இருக்கணும். வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போயிருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படும். அதுபோக கடகத்தில் இருக்கிற நீசமாறு செவ்வாய்க்கு வந்து சுப தொடர்பு இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாப்பனார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? நான் இந்த வீடியோவில் அதையும் சொன்னேன். நான் தாப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொன்னேன். கரெக்டாக இருக்கா பார்த்தீங்களா? அதான் எதுவுமே ஜோதிடத்தில் பொய்த்து போகாது. ஒரு ஜோதிடர் வந்து கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணார்னா அது கரெக்டாக இருக்கும். தாப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. ஏன்னா சூரியனும் அடுத்து வந்து ராசி 12ஆம் இடத்துல கொஞ்சம் நீசம் அடைவார். ஸோ ஒரே நேரத்தில் புதிர்காரகனும் 9ஆம் இடத்துல செவ்வாயும் நீசம் அடைகிறதுனால தகப்பன் விஷயத்திலையும் சரி, அரசாங்க விஷயத்திலையும் சரி, அரசியல்வாதிகளும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாயும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள கேந்திரமாகுவாங்க அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே. செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுவார், 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இவர் வந்து இங்கே வந்துடுவார். யார்? சூரியன் வந்து ராசி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறதுனால நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். சரியா? ஸோ செவ்வாயும் சூரியனும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து செவ்வாய் தான் கூடுதலாக பண்ணுவார், ராசிநாதன் தான் கூடுதலாக பண்ணுவார். சூரியன் வந்து மத்தியமாக தான் பண்ணுவார். சரியா? பெருசாலாம் பண்ண மாட்டார். ஓரளவு அவர் வந்து 12ஆம் இடத்துல விரைய சாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசியல் அரசாங்க தொடர்பில் கொஞ்சம் விரயம் இருக்கும். தாப்பனார் விஷயத்திலும் சில விரயங்கள் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே நேயர்களே, ஃபீட்பேக் கொடுக்குறேன் நான். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எதை வாங்க
எதை வச்சுக்கன்னு தெரியாது. அதாவது தட்டில் வந்து அளவாக தான் சாப்பாடு போடணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட முடியும். ஒட்டுமொத்தமாக போட்டு கொட்டிட்டோம்னா அது வேறு மாதிரி போயிடும். திங்கவா தள்ளவான்னு ஆகி போயிடும். அதனால் நான் அப்பப்போ சொல்கிறேன். செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிநாதன், அவருக்கு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ போடுறேன். பட் இருப்பினும் இப்போதைக்கு வந்து குரு வக்கர பயிற்சி விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது. சரியா? ஒரு நெருக்கடியான நிலையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க, சமாளிச்சிடுவீங்க. இதயம் தாங்கும் இதயமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் ஈடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.